உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி பல விதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்காரு, 4ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு பகவான், அதே மாதிரி 10ஆம் இடத்தில் கேது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்கள் நினச்ச விஷயங்கள் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை ஒரு 45 நாள் கொடுப்பார். அந்த நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு பாக்கியஸ்தானத்துக்கு வர்றாரு. இந்த பாக்கியங்கள் வரும்போது எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், திருமணத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள், சில பேர் கல்யாணம் நின்று போயிருக்கு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதே போல 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நடக்கலை, காதலில் தோல்வி, அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு. அது மாதிரி காதல் திருமணமாக பண்ணணும்னு நினச்சி வீட்டில் சொல்லும்போது சில வீட்டில் ஒத்துந்திருக்க மாட்டாங்க, அதனால் சில பிரச்சனைகள். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷனுக்கெல்லாம் போனவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த நிலை மாறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல தெம்போட வாழ்க்கை பயணத்தை திருப்பி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போது அது ஜூனுக்கு அப்புறம் நல்லா சிறப்பாக இருக்கும், எந்த டவுட்டும் வேணாம். உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக இருக்குது, எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 45 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உடம்பை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன விஷயம் வேணால் செய்யலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே போல் பொருளாதாரம் சார்ந்த தேவைகள் பூர்த்தி அடையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. வேலைக்கு போனேன் சார், சம்பளம் ஒழுங்காக கிடைக்கல சார், வேலைக்கு போனேன் சார், நல்ல பதவி இல்லை சார், என் திறமைக்கெல்லாம் நான் வந்து வேறு மாதிரி இருக்கணும், ஆனால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும், பட்டங்கள் பதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம், வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான தருணம். அதனால் ஒரு டிரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். ஒரு வெளியூருக்கு ட்ரை பண்ணுறீங்க, கிடச்சிரும். வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கிடச்சிரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் கிடச்சிரும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பணம் வரலை, நான் ஒரு இடத்துல கொடுத்தேன் சார், திருப்பி வரல சார், அது வரும். அதே மாதிரி பல விதமான வழிகளில் லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிளான் பண்ணுங்கள். பணம் வரதா இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜூன் மாதத்துக்கு மேலே அது ரெகுலரைஸ் ஆகிடும். பல வழிகளில் பணம் வரும். அது நீங்கள் வந்து பேங்க் லோன் ட்ரை பண்ணலாம், இல்லை வெளியில் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, அந்த இடம் விற்று அதன் மூலமாக வரக்கூடிய காசில் கடனே அடைச்சி ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும்.
வீடு புதுசாக குடி போகிறதுக்கான வாய்ப்பு, புதுசாக வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நான் ஒரு ஃப்ளோர் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை, வாடகைக்கு கட்டி நான் வாடகைக்கு விட போகிறேன் அப்படின்னு பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருக்க போகுது. அதே போல் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் உண்டு. உணவு சார்ந்த துறையில் ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா குரு உச்சமாகக்கூடிய ராசி கடகராசி, அந்த ராசியில் உச்சமடைகிறதுனால உணவு தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. உணவு தொழிலில் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பெரிய லெவலில் சம்பாதிக்க போகிறீங்க. அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு நான் யாருக்கும் கடன் கொடுக்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் பணத்தை நான் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நினச்சி முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. இல்லைன்னா என்ன ஆகும்னா, யாராவது கேட்பாங்க, உதவிகள் பண்ணுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு கடனை கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திருப்பி வராது. நீங்கள் கேட்டாலும் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன் இழுத்துக்கிட்டே வருவாங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏற்கனவே அந்த மாதிரி இருக்குது நிறைய விருச்சக ராசி என்பது. அவங்கெல்லாம் அந்த பணத்தை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யோசிக்க அவங்க கொஞ்சம் மூஞ்ச சுழிச்சா கூட பரவாயில்ல, நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாதான் இந்த வருஷம் கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்கும் சார். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அம்மா அப்பா இல்லை யாரையாவது பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு 2026ஆம் ஆண்டில் விருச்சக ராசி என்பதற்கு இருக்க போகுது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்குமோ பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. உங்களுக்கு எதெல்லாம் பஞ்சமோ அத்துணை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்காமா. அப்புறம் என்ன கவலை, சனி பகவான் இதை கொடுத்தே தீருவான். கடந்த பல வருடங்களாவே விருச்சிகம் நல்லா இல்லை, இப்போ நிறைய நல்லது, அந்த பல வருடத்துக்கும் சேர்த்து நிறைய நல்லது நடக்க போகுது. ஜோன் குருனோட 9ஆம் பார்வை உச்ச பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எது கொடுக்கறதுனாலும் சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறான். கவலைப்பட வேண்டாம். வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா பாருங்க, சனி பகவானே ரொம்ப நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. சனி பஞ்சம சனியா இருக்கா. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு எதுல பஞ்சம்? இது வரைக்கும் எனக்கு நல்ல வேலையே கிடைக்கலம்மா, வேலைதாம்மா பஞ்சம். அந்த பஞ்சத்தை தீர்க்கிறது சனி பகவானே இருக்கா. உங்களுக்கு நல்ல வேலை அப்படின்றது ஏற்படுத்தி கொடுப்பான்.
உங்களுக்கு காமிச்சு கொடுப்பா. அதே மாதிரி இது வரைக்கும் வந்து பாருங்க, எங்க குடும்பத்துல நிம்மதியே இல்லம்மா, சந்தோஷமே இல்ல. நிம்மதியும் சந்தோஷமும் தானா கிடைச்சிடும். இதுவரைக்கும் சொசைட்டில எனக்கு மரியாதையே இல்ல. சொசைட்டில நல்ல மரியாதை அப்படின்றது கிடைக்கும். இதுவரைக்கும் நான் 3 நேரம் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்லம்மா. ஒவ்வொரு ராசியும் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைஃபை கிளாஸஸ்லயும் இருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான மக்களும் விருச்சிக ராசியில இருக்க தான் செய்றாங்க. ஆக இதுவரைக்கும் நான் 3 நேரம் நல்ல சாப்பாடே சாப்பிட்டது இல்லம்மா. ஆக 3 நேரம் நல்ல சாப்பாடு அப்படின்றது கிடைக்கும். இதுவரைக்கும் நான் நல்ல துணிமணியே போட்டது இல்லம்மா. அப்படின்னாலும் நல்ல துணிமணி அப்படின்றது கிடைக்கும். ஆக உங்களுக்கு எதெதெல்லாம் பஞ்சமோ அத்துணை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி பகவானே இருக்காம்மா. அப்புறம் என்ன கவலை? சனி பகவான் இத குடுத்தே தீருவான். அதுக்கும் மேல சனி ரொம்ப ஃபாஸ்ட்டா குடுப்பா இந்த வருஷம். காரணம் என்ன? குருனோட 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படியுது. ஆக சனி எது குடுக்கறதுனாலும் சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துற போறான். கவலைப்பட வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. நெறைய நல்லது நடக்கும். கடந்த பல வருடங்களாவே விருச்சிகம் நல்லா இல்ல. இப்ப நெறைய நல்லது. அந்த பல வருடத்துக்கும் சேர்த்து நெறைய நல்லது நடக்க போது. டோன்ட் வரி. அதே மாரி பாருங்க, ராகு பகவான் 4ஆம் பாவம் அப்படின்னும்போது, அ அம்மாக்கும் உங்களுக்குமான ஒரு விதமான மனமுட்டம் அப்படின்றது தொடருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அம்மானோட ஹெல்த்ல பெருசா முன்னேற்றமே இல்ல. இது 6ஆம் மாசம் வரைக்கும் ஓரளவுக்கு லைட்டா இருக்குமா. 6ஆம் மாசத்துலருந்து இந்த வருட கடைசி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது தேவ. அம்மா கூட பெருசா சண்டை சச்சரவு வச்சுக்க வேண்டாம். அம்மாக்கும் உங்களுக்கும் மனக்கசப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. முக்கியமா அம்மாக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? நீங்க வெளிநாடு, முக்கியமா இந்த அரபிக் கண்ட்ரீஸ் போயிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்கான அங்க போய் பணம் சம்பாரிச்சு இங்க வீடு கட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. அங்க போய் பணம் சம்பாரிச்சு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாக்கு காசு அனுப்பி, இங்க கார் வாங்குறது, இங்க வீடு கட்டுறது, இந்த மாரி வாய்ப்பும் உண்டு. அம்மானோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாரி தொழில் செய்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கேத்து 10ஆம் பாவம். தொழில் செய்ற இடத்துல யாரோ நம்ம இங்கேருந்து வெளிநாடு போயிட்டுருப்போம் வேலை செய்யறதுக்கு. அப்படி இல்லனாலும் இந்த காலகட்டம் நெறைய விருச்சிகம் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனாலும், அங்க வந்து பாருங்க பெருசா யாரும் என் கூட நல்லா பழக மாட்டேங்கிறாங்க. இங்கத்திய மாதிரி இல்ல. அங்க யாரும் பெருசா அவங்கவங்க உண்டு, அவங்கவங்க வேலை உண்டு. பிஸியாவே இருக்காங்க. யாரும் மனசு விட்டு பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. தனிமையா இருக்கிறத உணர்றேன். அப்படின்னா, நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு தான். பெருசா யார் கூடயும் பழகணும் அப்படின்ற நெசசிட்டியே இல்ல. பழகணும் அப்படின்னா வீடியோ கால் பண்ணி உங்க வீட்ல இருக்கவங்க கூட பழகுங்க. அதே மாதிரி இந்தியாலயே தாங்க வேலை செய்றோம். ஃபாரின் கொலாபரேட்டட் கன்சர்ன்ல வேலை கிடைக்கிறதுக்கான பிராப்தம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா யாரும் தொழில் செய்ற இடத்துல ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. பரவாயில்ல. நல்லது. தொழில் செய்ற இடத்துல நம்ம தனியா இருக்க மாரி தான் இருக்கும். அதுவும் நல்லது. நோ நீட் டூ வரி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 8ல இருந்த குரு பகவான் 6ஆம் மாசம் 8ல உங்கள கங்கணம் கட்டிட்டு ஏதோ ஒரு விதத்துல உங்க பேர கெடுத்திருப்பார். உங்கள அசிங்கப்படுத்தியிருப்பார். அவமானப்படுத்தியிருப்பார். இதுவரைக்கும் நீங்க வந்து ரொம்ப அடமன்ட்டா ஆர்க்யூ பண்ணி சண்டை போட்டு கோவம் வந்து அம்மாவ அடிக்கிற பையனா கூட இருந்திருப்பீங்க. இதுவரைக்கும் உங்க அம்மா மறைச்சு, மறைச்சு வச்சிருந்திருப்பாங்க உறவுக்காரங்களுக்கு தெரியாம. ஆனா, இந்த 6ஆம் இதுவரைக்கும் நடந்துட்டுருக்கும். இல்லன்னா 6ஆம் மாசத்துக்குள்ள நடக்கும். நீங்க எப்பேர்ப்பட்ட பையன் அப்படின்றது உங்க உறவுக்காரங்களுக்கு மத்தியில நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க. நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க. அம்மாவ அடிச்சது, அம்மா தாங்காம அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது. ஆக இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல அம்மா வந்து காமிச்சு குடுத்துட்டுருப்பாங்க. எவ்வளோ நாள் தான் அம்மாவும் தாங்குவாங்க இல்லையா? பாவம் ஒண்ணு அம்மா காமிச்சு குடுத்துட்டுருப்பாங்க, இல்ல நீங்களே காமிச்சு குடுத்துட்டுருப்பீங்க. இந்த மாரி நீங்க அடங்குறதில்ல அப்படின்ற விஷயத்த. ஆக அப்படி உங்கள ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு கெடுத்த குரு பகவான் 6ஆம் மாசத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவம் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றார். ஆக 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் விருச்சிகத்துக்கு குரு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் எல்லாத்தையும் குடுத்துருவாரு. இப்ப நீங்க படிக்கிற பிள்ளைங்களா, இப்ப நீங்க நீட் எழுதுறீங்க அப்டின்னா, அந்த நீட் வந்து நல்ல சாதகமான ஒரு ரிசல்ட் அப்டின்றது வந்துரும். வெளிநாட்டுக்கு படிக்க போணும் அப்டின்னு ஆசைப்பட்டீங்களா, அழகா வெளிநாட்டுக்கு போலாம். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. அப்பானோட ஹெல்த்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, அந்த ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அப்பாக்கு ஏதோ ஒரு விதத்துல காசு நடமாட்டும். அதனால அப்பானோட சப்போர்ட்னால முழுசும் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுக்கான வாய்ப்பு, டூர் போறதுக்கான வாய்ப்பு. இப்படி நெறைய நல்ல விஷயம் நடக்க போதுங்க. பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்ல. ஓகேங்களா? சரி. அதுக்கும் மேல குரு பகவானோட பார்வை உங்க சுயஸ்தானத்த பார்க்குறார். மனசு எப்பயுமே தீர்க்கமா வந்து ஒண்ணு முடிவு பண்றதே இல்ல. ஒரு விஷயத்த தீர்க்கமா முடிவு பண்ணிட்டு, இது வேண்டாம். இந்த விஷயத்த நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்றது. இன்னொரு விஷயத்த யோசிக்கிறது. இதுவும் நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு. அந்த மாரி மனசு வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டி கழிச்சு செய்யலாமா, வேணாமா? செய்யலாமா, வேணாமா? நெறைய விஷயத்துல குழப்பமாவே இருப்பீங்க. அதெல்லாம் மாறி இந்த காலகட்டம் ரொம்ப தெளிவா, தீர்க்கமா எந்த விஷயம் முடிவு எடுக்கிறதாலும் ரொம்ப தெளிவா முடிவெடுப்பீங்க. இது ஒரு பெரிய பிளஸ் குரு பகவான் உங்களுக்கு குடுக்கறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி நிறைய சுவாமி கும்பிடணும், கோயிலுக்கு போகணும், ஜீவ சமாதிகளுக்கு போகணும், தியானம் பண்ணணும், கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணணும். அம்மா எத்தனையோ வரை சொல்லியிருப்பாங்க, சாமி கும்பிடு கண்ணே, சாமி கும்பிடு கண்ணே, சிவனை கும்பிடு, சிவனை கும்பிடுவாங்க. சிவனை கும்பிட்டு என்ன பண்றது? சிவன் உனக்கு என்ன கொடுத்தான்? எனக்கு என்ன கொடுக்கறதுக்கு? நீ நிம்மதியா இருக்க சிவனை கும்பிட்டு, நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருப்பேன்? இப்படியெல்லாம் நம்ம விதண்டாவாதம் பேசியிருப்போம். ஆனா இப்படியெல்லாம் பேசின நம்ம இந்த காலகட்டம் சாமி கும்பிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்கமா நம்மளால உணர முடியும். அதே மாதிரி நம்ம தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டம் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும். எப்படி? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் ஒரு வேலையில இருக்கேன் அப்படின்னா, அந்த வேலை எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும். அப்ப என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா? தம்பி, தங்கச்சியினோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். எதிர் வீடு, பக்கத்து வீடு எல்லார் கூடயும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது மெயின்டெயின் பண்ணுவோம். கோயிலுக்கு போறது எல்லார் கூடயும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன டூருக்கு போறது, ஒரு ஆன்மீக சுற்றுலா போறது, இப்படி நெறைய நல்லது நடக்குங்க. அதே மாரி 5ஆம் பாவத்த பார்க்குறார். குழந்தை இல்ல அப்படின்ற விருச்சிக ராசி நெறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்னு கிடைக்கும். குழந்தைங்களால இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம் மாறும். பூர்வீகத்துல சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு அது வரத்துக்கான ஒரு ஆயத்த பணிகள நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஆன் தி ஹோல் விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கு? 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன நல்லா இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவீங்களேம்மா அப்படின்னா கண்டிப்பா சொல்லுவோங்க. விருச்சிகம் அப்படின்னாலே நீங்க முருகப்பெருமானோட கால சிக்கன பிடிச்சுக்கணும். என்ன பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய எத்தனையோ பதிகங்கள் இருக்கு இல்லைங்களா? கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, சண்முக கவசம், இப்படி ஏதாவது ஒண்ணு பாராயணம் பண்ணணும். இல்லைன்னா முருகனோட காயத்ரி, இல்லைன்னா முருகா 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 நிற்கும் போதும் நடக்கும் போதும் முருகனோட ஞாபகமாவே இருந்தா போதுமானது. இல்ல கடைசி ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் முருகனை நினைங்க, போதுமானது. நிறைய நல்லது நடக்குமா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா, எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும்னு ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்டுல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்லாம் இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா? வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்ட்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும், கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும், தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.